என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இந்த பதிவில் வேகத்திலும் விவேகத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய ராசி எந்த ராசி அப்படின்னு பார்த்தா அவங்க கன்னி ராசி தாங்க. இப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு, என்ன நல்ல பலன்கள், என்ன கெடு பலன்கள், என்ன செஞ்சால் அந்த கெடு பலனிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிறதையுமே நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பல பயனுள்ள தகவலுமே தெரிஞ்சுக்க முடியும். மேலும் கன்னி ராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எல்லாமே எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு, என்ன யோகம் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதை எல்லாமே உங்களை போட்டி வாட்டி வதச்சிட்டு இருந்திருக்கும். இப்போ நடந்திருக்க சனி வக்ர பயிற்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் அமோகமான காலம்னே சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்தணுங்க. வயிறு, தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. சனி வக்ர பயிற்சி இருந்த போதிலும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளின் மூலம் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. அதற்கு முன்னாடி நம்மளது வாழ்வில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே விலகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன செய்யலான்னா, பரிகாரமாக துர்க்கை அம்மன் வழிபாடை மேற்கொண்டுட்டு வாங்க. துர்க்கை அம்மன் எந்த ஒரு செயலிலும் நன்மை தரக்கூடிய அம்மன் தாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்களா, உங்களது வாழ்வில் ஏற்படும் அனைத்து இன்னல்களும் விலகும், காரிய தடைகள் அனைத்துமே விலகி உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பதிவின் கமெண்ட்டில் துர்க்கை அம்மனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. துர்க்கை அம்மனின் பூரணமான அருளும் கிடைக்கப்பெற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த கன்னி ராசிக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, வேகத்திலும் விவேகம் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து வேகமாக அந்த செயலை செஞ்சாலும் கூட அதில் நன்மையை அறிந்து செயல்படும் ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தா கன்னி ராசி மட்டும்தாங்க. இந்த மாதம் உங்களுக்கு திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களுமே நடந்து முடியாமல் கொஞ்சம் இழுபறியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது வேலையில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இதை கோபத்தை முதல்ல கட்டுப்படுத்தணும். அடுத்தது அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த இடத்துல இருங்க. அந்த பேச்சு உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த இடத்துலேருந்து விலகிட்டாலே பல பிரச்சனைகளை தவிர்ப்பதா இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை விட்டுடுங்க. கடினமாக முயற்சி செய்தால் உங்களது தொழிலை மேம்படுத்த முடியும். உங்களுக்கு இந்த மாதம் வாகன யோகம் இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாங்க. எதிர்பார்த்த பண வரவுகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் சற்று மந்தமாக இருந்தால் கூட இது வரைக்கும் வராத கடன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே இப்போ போய் நீங்கள் திருப்பி கேட்டிங்களா, கண்டிப்பாக அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அவங்க தருவாங்க. நல்ல பலனும் இருக்குது, கெடு பலனும் இருக்குங்க. ஒரு ராசியில் நட்சத்திரத்தில் கிரக நிலைகளின் மாற்றம் மூலம் எல்லாமே மாறி மாறி நடக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப வருங்க. ஒன்று இழந்தால் ஒன்று பெற முடியும் அப்படிங்கிறது தாங்க நம்மளோட வாழ்க்கையே. அதுபோல் இது வரைக்கும் குடும்பத்தில் எவ்வளோ சிக்கல்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருந்திருக்கும். உங்களுக்கு தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தால் கூட குடும்பத்தில் மன மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உங்களது பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க. வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பொருள் எல்லாமே கூடிய விரைவிலேயே உங்களை சேருங்க. உறவினர்கள், நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுங்க. பெண்கள் வீண் வாக்குவாதம் செய்யறதை தவிர்த்தால் ரொம்பவும் நல்லதா இருக்குங்க. காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்குங்க. தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் நீங்கள் அதுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. சரக்குகள் அனுப்பும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்குங்க. அதன் மூலம் உங்களுக்கு புதிய பொறுப்புகளுமே நிறையவே வந்து சேருங்க.
மேலும் தேவையற்ற வீண் வாக்குவாதம் உங்களுக்குமே ஏற்படுங்க. மற்றவங்களை அனுசரித்து சென்றால் ரொம்பவும் நல்லதுங்க. நண்பர்களிடம் பகை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. பிடிவாதத்தை முதல்ல விட்டுடுங்க. நீங்கள் பிடிவாதத்தை விட்டாலே உங்களது அனைத்து காரியங்களுமே வெற்றி அடையுங்க. வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் அப்படிங்கிறதுனால மற்றவங்களோட வேலையை நீங்கள் உங்கள் வேலையை யார்ட்டையும் கொடுக்காதீங்க. மற்றவங்களோட வேலையை நீங்கள் வாங்கி செய்யாதீங்க. இதுதாங்க சிறந்தது. ஏன்னா ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் கூட அதன் விளைவுகள் பெரிதாக இருக்குங்க. உங்களுக்கு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். கன்னி ராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்கு இல்லையா, உங்களது கிரக நிலையில் ராசியில் கேதுவும், ரணருண ரோக ஸ்தானத்தில் சனியும், கலஸ்ர ஸ்தானத்தில் ராகுவும், அஸ்தம ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், பாக்கிய ஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் சூரியனும், லாபஸ்தானத்தில் புதனும், இந்த மாதிரி மாறி மாறி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்க. இதன் மூலம் இந்த கிரக நிலைகளின் மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் தாங்க இது. மேலும் தொடர்ந்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்களுக்கு எல்லாமே வாகனங்களை ஓட்டி செல்லும்போது மிகுந்த கவனம் அப்படிங்கிறது தேவைங்க. வேகமாக வண்டி ஓட்டுறதை நீங்கள் தவிர்க்கணும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்புனா வேகமாக போகிறத தவிர்க்கலாங்க. தங்களது உடைமைகளை மிகவும் கவனமாக வச்சுக்கணுங்க. ஏன்னா பறிப்போகும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவும் கவனமாக உங்களது பொருட்களை நீங்கள் வச்சுருக்கணும். உங்களது மனம் என்ன பண்ணணும்னு பார்த்தியா, தனிமையாக இருக்கிறது தான் அதிகமாக விரும்புவீங்க இந்த மாதம். ஏன்னா வீண் சண்டை சச்சரவு இதெல்லாம் வரும் இல்லையா, இதை நீங்கள் எவ்வளவு தவிர்க்க முடியுமோ தவிர்த்துடுங்க. இல்லை இந்த மாதிரி மனசே ஒரு மாதிரி இருக்கும், அப்போல்லாம் நீங்கள் தனிமையை தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அரசியல் அப்புறம் அதன் பிறகு பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு உங்களது மேலிடத்தை நீங்கள் அனுசரித்து செல்லணுங்க. அதுதான் ரொம்பவும் நல்லது. ஏன்னா அவங்க கூட வீண் மனஸ்தாபம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்கள அனுசரித்து செல்லுங்க. மேலும் வந்துட்டு இந்த தடவை பழைய பாக்கிகள் அனைத்தும் எளிதில் வசூலாகுங்க. உங்களுக்கு எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்கு பல தடங்கல்கள் வருங்க. கொஞ்சம் மன தைரியத்துடன் உறுதுணையாக அந்த வேலையை எப்படி செஞ்சால் வெற்றி அடையும் அப்படிங்கிறது எல்லாமே யோசிச்சுட்டு அந்த வேலையை செய்யுங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்களது கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கடினமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. இப்போ வந்துட்டு உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களது தொழிலை நீங்கள் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளை ஈடுபட்டு நல்ல முடிவை எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு எல்லாமே நன்மை உண்டாகுங்க. கோபப்படாமல் அவங்கள அனுசரித்து சென்றால் நல்லதுங்க. கூட வேலை செய்கிறவங்க கிட்டேயுமே நீங்கள் அனுசரித்து சென்றால் அவங்கள் மூலமே உங்களுக்கு சாதகமான பல பலன்களுமே வந்து சேருங்க. அடுத்து அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, எதிலையுமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது தாங்க நல்லது. உங்களது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது காரியங்களில் தாமதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. தாமதமானாலும் நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்குங்க. அடுத்தவங்களோட பிரச்சனைகளில் தலையிடுறதை நீங்கள் கட்டாயம் இந்த மாதம் தவிர்க்கணுங்க. உங்களது பிரச்சனைகளையே உங்களால் சமாளிக்க முடியலங்கிற நிலைமையில மற்றவங்களது பிரச்சனையை தலையில் ஏற்றுக்கொண்டால் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் மூலம் உங்களுக்கு பெரும் தொல்லை தாங்க வந்து சேரும். உங்களது பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத மட்டும் சிந்திச்சுக்கோங்க. மற்றவங்க பிரச்சனையில் தலையிடுறதை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்து சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்கு இல்லையா, கன்னி ராசியில் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் இவங்களுக்கு வியாபாரம் ரொம்பவே மந்தமான நிலையில் காணப்படுங்க. அதிகமாக வருமானம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இது வரைக்கும் வழக்கம் போல் எவ்வளவு வருமானம் வந்துச்சோ அது வந்துட்டு தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, எந்த ஒரு வேலையுமே நீங்கள் என்ன செய்யணும்னா ரொம்பவும் கவனத்தோடு செய்யணுங்க. மற்றவங்களை நம்பி உங்களது வேலை பொறுப்புகளை கட்டாயம் நீங்கள் கொடுக்கவே கூடாதுங்க. மற்றவங்க வேலையை நீங்கள் வாங்கி செய்யும் பொழுது அதை விட கவனமாக இருக்கணுங்க. சிறு தவறுகள் ஏற்பட்டாலும் கூட அதன் விளைவுகள் பெரிதாக இருக்குங்க.
மேலும் உங்களது வாழ்வில் காரிய தடைகள் விலக, வீண் பழிகள் உங்களை சேராமல் இருக்க நீங்கள் என்ன செய்யலான்னா, வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க துர்க்கை அம்மன் உறுதுணையாக இருப்பாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கிழமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையுங்க. அதன் பிறகு அதிர்ஷ்டமான தினங்கள் என்னன்னு பார்த்தா 21, 22, 23ங்க. அடுத்து சந்திராசிரம தினங்கள் 1, 2, அடுத்து 28, 29. இந்த மாதத்தில் 4 நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் வர்றதுனால நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சனி வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களது வாழ்க்கை வளமான மாற்ற முடியும் நண்பர்களே.